வணக்கம் அன்புறவுகளே, உங்கள் எல்லாரையும் நாமும் ஸ்பெஷல் எஜுகேஷன் சேனலுக்கு வரவேற்கிறேன். நம்ம எல்லோரும் போன வீடியோவில் ஸ்பெஷல் சில்ட்ரன் அப்படின்ற கேட்டகிரிக்குள்ளே யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். அது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் இன்னும் நிறைய டிசபிலிட்டிஸ் பற்றி பார்க்கலாம். அந்த டிசபிலிட்டிஸை பற்றின வீடியோஸ் இன்னும் நான் நிறைய அப்புறமா அப்லோட் பண்ணுறேன். இது வேறு டிசபிலிட்டிஸான வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆசிட் அட்டாக் விக்டம்ஸ் அப்படின்னா என்னென்னா, வேறு எதுவும் இல்லை, நம்ம கையிலையோ இல்லை நம்ம கால்லையோ நம்ம உடம்புல ஏதாவது ஒரு பகுதியில் ஆசிட் படுறது தான் ஆசிட் அட்டாக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி படுறப்ப நம்ம எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்கோன்னா, மேலே தழும்பு மாதிரி ஸ்கின்ல மட்டும்தான் படும் அப்படி நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் அது அப்படி கிடையாது. அது நம்ம ஸ்கின்னையும் தாண்டி உள்ளே இருக்கிற டிஷ்யூ வரைக்குமே பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ எல்லாமே டேமேஜ் ஆயிரும். அப்படி ஆகிறனால நாள்பட்ட வலி நமக்கு இருக்கும். அது கூட இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆகும். அப்புறம் மூச்சு விட்றது அப்படின்றப்ப அவங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்கும். அப்புறம் ரெண்டாவது லெப்ரோசி கியூர்டு பர்சன்ஸ் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, தொழுநோய். இது எதனால் வருது அப்படின்னா, நம்மளோட ஸ்கின்னில் மைக்கோபாக்டீரியம் லெப்ரேஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியா இன்ஃபெக்ட் ஆகிறனால வருது. அப்புறம் இது வரப்போ ஃபஸ்ட்டு சிம்டம் என்னென்னா, நமக்கு உணர்ச்சி பெருசாக தெரியாது. அப்படி இருக்கிறப்பயே நம்ம போய் பார்க்குறோம் அப்படின்னா 6 to 12 months ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்பவே இப்போல்லாம் அந்த தொழுநோய் மேக்ஸிமம் க்யூர் ஆயிரும். ஆனால் இதுக்கு ஒரு சில சிம்டம்ஸ் ஏற்கனவே அது எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது இருக்குது. அது ஃபஸ்ட்டு ஸ்கின் அஃபெக்ட் பண்ணும், அப்புறம் நரம்புகள் அஃபெக்ட் பண்ணும், அப்புறம் கண், அப்புறம் ரெஸ்பிரேட்டரி ட்ராக், இது எல்லாத்தையுமே அது அஃபெக்ட் பண்ணும். அடுத்தது என்னதுன்னா டார்வினிசம். அப்படின்னா வேறு எதுவும் இல்லை, அவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருப்பாங்க, அதாவது ஹைட்டு கம்மியாக இருப்பாங்க. இவங்களோட ஹைட் 147 சென்டிமீட்டர் அவ்வளோதான் ஹைட் இருப்பாங்க. அப்புறம் இதில் 2 டைப் இருக்குது. ஒரு டைப்பில் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒன்று கை இல்லைன்னா கால் ஏதாவது ஒன்று மட்டும் பெருசாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், இப்படி இருக்கும். அப்புறம் அவங்களோட கை கால் விரல்கள்லாம் சின்னதாக இருக்கும். அப்புறம் அவங்களோட தலை மட்டும் கொஞ்சம் பெருசாக அந்த மாதிரி இருக்கும். இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான அப்பியரன்ஸில் அவங்க இருப்பாங்க. அப்புறம் இன்னொரு டைப் என்ன அப்படின்னா, அவங்க எல்லாமே சின்னதாகவே தான் இருப்பாங்க. அவங்க பார்க்குறதுக்கு சின்னவங்க மாதிரி தான் இருப்பாங்க, ஆனால் அவங்க ரொம்ப பெரியவங்களாக இருப்பாங்க. அப்படி அந்த மாதிரி ஒரு டைப் இருக்குது. அப்புறம் இதனால் அவங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அப்புறம் அப்படி இல்லைன்னா ஒரு சிலர் கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சிலருக்கு காது கேட்காம அப்படி கூட இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் ரொம்ப ரேராக ஒரு சிலருக்கு அப்படி தான் இருப்பாங்க. மற்றபடி அவங்கெல்லாம் நம்மளை மாதிரியே நார்மலாக நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோமோ அது எல்லாமே அவங்களாலேயும் நார்மலாக பண்ண முடியும். அவங்களாலேயும் நம்ம எப்படி நம்ம லைஃப்பை லீட் பண்ணுறோமோ அதே மாதிரி அவங்களாலேயும் லீட் பண்ண முடியும். இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நம்ம அடுத்த வீடியோஸை 2025 பார்க்கலாம். தேங்க்யூ.